என்ன தாத்தா, ஏதாவது தேவையா? அவர் ஏதோ சொல்ல வரீங்க, நிறுத்தாம பாடுங்க. ஃபேன் நிறுத்த சொல்லிட்டா? தண்ணி கொண்டு வர சொல்லிட்டா? ஆண்டவரே, உனக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன வேணும்னு. இதான் கேட்டாரா? முறுக்கி விட்டுட்டேன்ப்பா. இப்போ சந்தோஷமா? நீ கவலையப்படாத, பிசப்பு வருவார். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இந்த மகன் நிறைவேற்றுறான். அடுத்து என்ன கல்லறை தானப்பா? உன் கல்லறை ஊரே மிக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதியாரு. என்ன நீ நம்புறீல? நான் செய்கிறேன், டென்ஷன் ஆகாத. நான் பார்த்துக்கிறேன். கித்து, எங்கே போனேன்? ரொம்ப நேரமாக ஆளே காணோம். இது நம்ம கண்ணுச்சாமி தம்பி கொடுத்தேன் சமையலுக்கான லிஸ்ட்டு. லிஸ்ட்டு நீண்டியே போகுது. நீ கல்லறைக்கு கொடுத்த காசில் மிச்சம் வச்சிருக்கீல, அதுலேருந்து எடுத்து கொடுத்துரு. பாக்கிய நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே செட் பண்ணிடலாம். அது இருக்கட்டும். பிசப்பு நம்ம வீட்டுக்கு பிரார்த்தனை பண்ண வருது சந்தேகம் தான். தொட்டு கேட்குறாங்கப்பா. எனக்கு ஒரு யோசனை. பாலக்கல் பெரிய பாதிரியாரை கூப்பிட்டா என்ன? ஏன் அதெல்லாம் சரிப்படாது. பிசப்பு தான் வரணும். பெருசு தான் ஆசைப்பட்டு கேட்டார்ல, இல்லைன்னா ஆத்மா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். எப்படியும் சர்ச்சுக்கு 3 லட்சம் ரூபா யாருமே அப்பேன் தொம்மி பேர்ல போய் சேருதுல குடும்பம் வரதுக்கு என்ன? அது வேற கணக்கு இல்ல. எம்எல்ஏ கிட்ட சொன்னா கேள்வியா கேட்டுக்கிட்டு ஆக வேண்டியதை பாரு. சரி, இப்போ எப்படி இருக்காரு? காலையில் தான் டாக்டர் வந்து பார்த்தாரு மாமா. 2 நாள் கூட தாண்டாதுன்றாரு. இப்படி இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க வைப்பேன். அவர் நல்லா இருந்த காலத்தில் இங்கே காலை வைக்க பயந்துக்கிட்டு இருந்த இவனுங்கெல்லாம் இன்னைக்கு வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை விட மாமா, அப்பனோட சாவலியும் காரியத்திலையும் எல்லாத்தையும் சரிக்கிட்டு விடுவோம். பிசப்போட பிரார்த்தனை. நம்ம ஊரில் புதுசாக முளைச்ச புது பணக்காரங்க கல்லறைக்கு இணையான கல்லறை. 2000 பேத்துக்கு சாப்பாடு. ஆரோக்கியதாஸ் தொம்மி மேலே போகையில் இந்த ஊரே அதிரணும். மெம்பரை ஃபோனில் பிடிக்கவே முடியல. எப்போ கூப்பிட்டாலும் பிஸியாக இருக்கேன். என்னையா சொல்கிற? சரி விடு. என் நம்பருக்கு கிடைக்கலண்ணா சுரேஷோட பிஎஸ்எல் நம்பர் கூப்பிடு. தொம்மி அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 90 தாண்டிட்டாரு. ஒரு காலத்தில் சிங்கம். கொடி பிடிச்சி தொழிலாளிங்க போராட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. செத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பனை பற்றி யோசிச்சா அவர் பண்ண அராஜகம் யார் மனசுலையும் இருக்கக்கூடாது. கம்பீரமாக எங்கள் அப்பையை செத்து கிடக்கிறது மட்டும்தான் எல்லாரும் கண்ணிலையும் இருக்கணும். நாக்கில் சாப்பிட்ட ருசி. காசு செலவாகுண்ணா. காட்டுக்கு போகிறது பின்ன என்ன பிடுங்கிறதுக்கா? போலாமா? போயிடலாம். என்ன வெயிட்டு? நான் இந்த வரேன். அண்ணா என்ன ஒன்று வரீங்க? என்ன பார்த்துண்ணே? பாயமா பயந்துருச்சு இல்ல? பரேட்டா 1977 dual barrel. இதை பார்த்து எத்தனை பேர் பயந்துருப்பாங்க. இது எத்தனை பேரை சாப்பிட்ருக்கோம். பயங்கரமாக இருக்கானே. எமனை காட்ட துறங்க கண்டுபிடிச்சது. வா, இவன் தான் திருமுடி. நம்ம சேலப்பாறையில் கொக்கி மூப்பர் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி மயன். தடா இவரு டயனா. இந்த ஊர்லயும் காட்டுல வெடிக்கிற வெடியையும் டைனமிட்டையும் உருவாக்குற டைனமிட் பாசிர் தான்டா இவரு. பஜீர் பாய் கிளம்புமா? ஓடா வண்டி எடு போகலாம். அடையில எதுவும் பிச்சுக்காதே. பிச்சுக்கிட்ட எங்களுக்கு லாபம். அட பார்த்து எடுத்துட்டு போப்பா. உனக்கு என்ன வேணும்? அதே பிராண்டு தான் போட்டு. ஐயா கையில் குழந்தை, வழி விடுங்க. இங்க பாரு யாரை கொண்டு வந்திருக்கேன்னு. எல்லாமே அவன் ஐட்டமாகவே இருக்கு. இதோ பச்சை பாட்டில். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அவன் மேலே அப்படி என்னடா காதல் உனக்கு? பைத்தியக்காரா. ஏய் அவன் ஆளே கெத்துடா. எல்லாரும் சேர்ந்து அவனை தீர்த்து கட்ட பார்த்தாங்க. ஆனால் என்னாச்சு? அரசாங்க வேலையில் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். தலைகீழ விழுந்தாலும் நேராக தாண்டா நிற்பான். ஒன்றை மாதிரி சுமாரா.
பிரச்சனை இது வருமா? பிரச்சனையெல்லாம் கருவிலே கலைக்கிறவர் தான்டா மித்துன் சார். அவர் பார்த்துக்கிடுவாரு. பயந்து நடக்குறியோ நீ மட்டும் இல்லை, ஓ வண்டியும் தான் போதது தள்ளு. வண்டியை பற்றி பேசாத. நிறுத்துங்க. எங்க போறீங்க? மிதுன் சார் தான் வர சொன்னாரு. சார் மேலே தான் இருக்காரு, போங்க. ஓ இங்கே நிப்பாட்டுமாண்ணே? வணக்கம் சார். பாம்பும்பா. ஐயா சார், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தண்ணியில் முங்கி செத்துற போகுது சார். இங்க வரு, இது பிடிச்சி ஏறுவா. ஏய் எதுக்கு எப்ப தூக்கி போட்ட? எவன்டா இந்த ஆளெல்லாம் கூட்டு வந்தது? வசீர் பாய் அப்படி தண்ணி இல்லைங்க. தள்ளு இல்லையா? அது இப்ப என்னாச்சு? எனக்கு தெரியாதா? இதுகளுக்கெல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. பொறப்புலயே அதுகளுக்கு அந்த அறிவு இருக்கு. வா, இந்த ஆளு சரிப்பட்டு வருவாரா? அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான். ஆள் இப்போ இருக்கிறத பார்த்து இடப்படாதீங்க. ஒரு காலத்தில் பெரிய சண்டீர். நீங்க இந்த வழியே போவேணாம். கேமரா ட்ராப் வச்சிருக்காங்க. பொன்னம்புலமேடு வழியே போங்க. எல்லாம் ஓகேவா? சரியா முடிச்சிருவல்ல? அதில் என்ன சந்தேகம்? அவங்க எங்கே இருக்காங்க? கிலோவுக்கு ஒரு 2500 ரூபா வரைக்கும் வரும் சார். ஆ சரி போச்சு. அவன் ரெசார்ட்டோட மேனேஜர். கிலோவுக்கு 3000 கூட சொல்லிருக்கலாம். நாளைக்கு அவன் ரெசார்ட்டுக்கு ஏதோ விஐபி போலீஸ் அரசியல்வாதி எல்லாம் வராங்களாம். நம்ம பிடிக்கிறது எதையும் நம்ம திங்கிறது இல்லை, திங்கிறவனையும் யாரும் பிடிக்கிறதும் இல்லை. அப்படி போடு 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 அசத்தி போடு. தட்டாதீங்கண்ணே. ஏன் தட்டினா என்ன? உருகியா போயிடுறேன். இப்படி போடு 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 அழுத்தி போடு தன்னாடு அடிக்கிட்டு கூட நாடு வர. இந்த நட போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வெங்காயம் எடுத்துக்கொள்ளா, துப்பாக்கியாடு. அறிவு கட்டணும். காசு வாங்குறீல அப்புறம் என்ன? அதுக்கு வண்டியை நோட்டி வைக்க. வண்டி என்ன புது பொண்ணா? யோ யோ இல்லையா, நீ எங்கேயா போற? கேட்கிறா இல்லையா? உன்னதான் கூப்பிடுறேன். உன் ஜாலியா பார்த்துட்டு போ. ஏன் யாத்தே, நான் வண்டியை ஒரு தமாசுக்காகத்தானே தட்டினேன். சரிப்பா, நான் இனிமே தட்டல, எல்லாத்தையும் பொத்திக்கிறேன். நீ வாயே சொல்லக்கூடாது. நான் இனி மூச்சு கூட விட மாட்டேன். சரியா? பொத்திக்கிட்டு இருக்கு. நீ இந்த நான் வேணும்னா பேசுறேன். சார், என்ன சார் வேலையெல்லாம் சாஞ்சி கிடக்கு? 2 நாளைக்கு முன்னாடி B7 ஒன்று மேய்ஞ்சுது. சே, பூண்டு நாஸ்தி பண்ணிடுச்சு. வாங்க, ஜாகிரதையாக இருக்கணும். B7 அப்படின்னா? காட்டெருமை. காட்டெருமையா? அப்போ இங்கே யானையும் வருமா? யானை புலி காட்டெருமை, கடவுளே. அப்போ தொடங்கலாம்ல? வாடா.
1 மணி நேரமா நான் இந்த மாலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். போதும்டா, இனி நீ வர வேணாம். நானே தனியா பாத்துக்கிறேன். ச்சே. என்னடா என்ன இளவடா அது? என்ன? நீனும் அவனை மாதிரி ஆக பார்க்குறியா? ம் ஆத்தி விளங்கம். இதுக்கப்புறம் வண்டி ஒரு அடி கூட போகாது. மூங்கி பூரா சரிஞ்சு கிடக்கு. அதை கொடுறா. மனுஷன் வாட அடித்தாலே அதுக்கு பூரா மலையை விட்டு கீழே இறங்கி தேய்ச்சிக்கோ. நல்லா தேய். யாய்! இந்த வரேன்.